சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரோகிணி பயங்கர கோபத்துல இருக்காங்க. இந்த முத்து மீனா ரெண்டு பேருமே என்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுலயே குறிக்கோளா இருக்காங்க, எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே அங்க மனோஜ் வராங்க. மனோஜ் என்னாச்சு ரோகிணி, சடன்லி நீ மூட் அவுட் ஆயிட்ட, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்பெல்லாம் அதை பத்தி உன்கிட்ட பேச முடியாது மனோஜ், நான் இங்க இருந்து கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. என்னாச்சு இவளுக்கு, என்னுடைய பேரு டேட்டூ எல்லாம் போட்டான், இப்ப நான் ஏதாவது ஒண்ணு கேட்டா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. இவளோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லையேன்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணியை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி நேரா போயிட்டு வித்யா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய அம்மா இப்படி எல்லாம் சொல்றாங்கடி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கடைசியில இந்த முத்து மீனா என்ன பத்தின உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டாங்களோன்னு தோணுது நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அம்மா சொன்னதை தான் நானும் சொல்றேன், கண்டிப்பா அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால கொஞ்சம் பார்த்து நீ எதா இருந்தாலும் சொல்லுடின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த முத்து மீனா ஹெல்ப் பண்ணி தான் நான் மனோஜ் கூட வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு தேவை கிடையாது. அவங்க எல்லாம் ஒரு ஆளு, அவங்க ஹெல்ப் பண்ணி நான் இருக்கணுமா, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏய் இப்படி எல்லாம் நீ பேசாதடி, இப்படி பேசுறது எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க பார், உன்னுடைய அம்மா சொல்றதுதான் கரெக்டான டிசிஷனா இருக்கும்னு சொல்லிட்டு வித்யாவும் சொல்றாங்க. ஆனா ரோகிணி இதை எப்படி எடுத்துக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி